ஒரு யூதன் என்ன செய்வான் என்றால், வேதாகமத்தை கையிலே ஏந்திக் கொள்வான். ஒரே ஒரு வசனத்தை படிப்பதற்கு 2 மணி நேரம் எடுத்துக்கொள்வான். 10 மணிக்கு ஆரம்பிப்பானே என்றால் 12 மணி வரையிலும் அவன் அந்த வசனத்தை சிந்திப்பான், நினைப்பான், யோசிப்பான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை அவன் வாசிப்பானே என்றால், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த வசனத்தை 2 மணி நேரம் அவன் யோசிப்பான், நினைப்பான், சிந்திப்பான். ஆதியிலே என்று சொல்லியிருக்கிறாரே, ஆயிரக்கணக்கான வருஷமா, லட்சக்கணக்கான வருஷமா, இல்லை என்றால் கோடிக்கணக்கான வருஷமா என்று அவன் நினைப்பது உண்டு, சிந்திப்பது, யோசிப்பது உண்டு. வானத்தை படைத்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே, ஒரே ஒரு வானமா, இல்லை என்றால் பல வானங்களா? பூமியை படைத்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே, ஒரே ஒரு பூமியா, இல்லை என்றால் பல ஆயிரக்கணக்கான பூமிகள் இருக்கிறதா என்பதை நினைத்து சிந்தித்து யோசிப்பவன். ஆனால் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பது மாத்திரம் 2 மணி நேரம் அல்ல, 2 நிமிடத்திலே அவன் அதை முடித்து விடுவான். அங்கே இருப்பவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். என்னப்பா, வேத வசனத்தை, ஒரே ஒரு வசனத்தை 2 மணி நேரம் நீ படிக்கின்றாயே, ஜபத்தை மாத்திரம் ஏன் நீ 2 மணி நேரம் நீ ஜெபிக்கவில்லை? வேதத்தை 2 மணி நேரம் நீ படிக்கின்றாயே என்று கேட்டபொழுது அவன் சொல்லுகிறான், அன்பு சகோதரா, என் தாய் வயிற்றுல நான் உருவாகிறதுக்கு முன்னாடியே நான் யாருன்னு என் தெய்வத்துக்கு தெரியும். என் தாயின் கருவில் நான் இருக்கும் பொழுது என் மகனே என்று அவர் என்னை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறார். என் வாயில் வார்த்தை வருவதற்கு முன்னமே எனக்கு என்ன தேவை என்பதை அவருக்கு தெரியும். என்னுடைய வார்த்தையை சுலபமாக அவரால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் என்னுடைய வார்த்தையை நான் 2 நிமிடத்தில் முடித்துக் கொள்கிறேன். ஆனால் அவருடைய வார்த்தையை புரிந்து கொள்வது மிகுந்த கடினம். ஆகவே தான் ஒரே ஒரு வசனத்தை நான் 2 மணி நேரம், 10 மணியிலிருந்து 12 மணி வரையிலும் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து தியானித்து அதை நினைத்து பார்க்கிறேன் என்று சொன்னானா. எத்தனை மகிமை, எத்தனை அறிவு, எத்தனை ஞானத்தை அந்த யூதனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று பாருங்கள். ஆனால் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்துவ உலகம் ஆனது 2 நிமிடம் தான் இந்த வேதத்தை வாசிப்பது. 2 மணி நேரம் அவர்கள் முழங்கால் படியிட்டார்கள் என்றால் ஸ்தோத்திரம், 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்று சொல்லி 2 மணி நேரத்தை கழிக்கின்றபடியினாலே ஒரு பரிதாபமான நிலைமை என்னவென்றால், இந்த பக்கம் பார்த்தாக்க சிஎஸ்ஐ சர்ச்சு, அந்த பக்கம் பார்த்தாக்கா பெண்டகோஸ்டல் சர்ச்சு, இந்த பக்கம் பார்த்தாக்கா லுத்தரன் சர்ச்சு, இந்த பக்கம் பார்த்தாக்கா செவன்த் அட்வென்டிஸ்ட் சர்ச்சு. இந்த சர்ச்சுக்கு 6 மாதம் போ, அந்த ஐரம் சரியில்லை, அந்த விசுவாசம் சரியில்லைன்னு இந்த கோயிலுக்கு 4 மாதம் ஓடு, அந்த ஐரம் சரியில்லை, இந்த விசுவாசம் சரியில்லைன்னு இந்த கோயிலுக்கு 2 மாதம் ஓடு, அந்த ஐரம் சரியில்லை, இந்த விசுவாசம் சரியில்லைன்னு இந்த கோயிலுக்கு 1 மாதம் ஓடு, அந்த ஐரம் சரியில்லை, அந்த விசுவாசம் சரியில்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் இயேசுநாதர் இல்லைன்னு சொல்லிட்டு அஞ்சு தம்பாக்கு, பான் பராக்கு, பீடி, சிகரெட்டு, சாராயா, ரம்மு, விஸ்கி, பீரு, பிராந்தி, சின்ன குட்டிக்கா, எலடிக்கு நஷி, ஈரா, காப்பி, டீ, கஞ்சா, விபச்சாரம், வேசித்தனம், திருடு, பொய், மோசம், அநியாயம், அக்கிரமம், இப்படிப்பட்ட துர்க்கிரைகள் எல்லாம் நடந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவென்றால், 2 மணி நேரம் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து தியானிப்பதை விட்டுவிட்டு 2 மணி நேரம் நம்ம ஜபத்தில் இருக்கிறோமே, அது தவறு இல்லை. ஆனா இந்த வேதத்தை நீ ஆழமாய் வாசித்தால் மட்டுமே நீ உண்மையுள்ள கிறிஸ்தவனா, நீ போலி பக்தியின் வேஷத்தை தரிக்கிற கிறிஸ்தவனா என்பதை உங்களாலும் என்னாலும் அறிந்து கொள்ள முடியும். என் அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, தாவீது சொல்கிறார், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருந்து அவரை விசுவாசிக்கிற மனுஷன் பாக்கியமா. அந்த வேதம் சொல்லுவது போல 1 மணி நேரம் 2 நிமிடம் படித்தாலும் அந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை ஆராய்ந்து அறிந்து அதை படிக்கும் பொழுதுதான் நாம் ஒரு உயிருள்ள கிறிஸ்தவர்களாய் இந்த பூமியில வாழ முடியும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே இந்த ஊழியக்காரன் மூலமாய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, இந்த வேதத்தை யார் சரியாக ஆழமாக படித்து அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் எல்லோரும் இறைவன் சொந்த வரலால் எழுதி கொடுக்கப்பட்ட பரிசுத்த 10 கட்டளை நமக்கு தேவையில்லை. அது கல்வாரி சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டது. அது கல்வாரி சிலுவையிலே அதை ஆணி அடித்து அதை ஒழித்து விட்டார்.
இனிமேல் அந்த கட்டளை எனக்கு தேவையில்லை, 2 பிரமாணங்களை கர்த்தர் கொடுத்து விட்டார் என்று சொல்லி மத்தேயு 22 அதிகாரம் 36 39 வசனங்களை சுட்டி காண்பித்து அதை மழுப்பி அதை மொழிகி அதை தெரியாத அளவிற்கு அவர்கள் ஏமாற்றிக் கொள்வார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, நம்ம மத்தேயு 22 அதிகாரம் 36 39 வசனம் மொத்தம் நீ படிக்கிற, அதுக்கும் நீ சரியான விடைய இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அப்படி கண்டுபிடிச்சாலும் அதை வெளியில சொல்றதுக்கு நீ பால் மாறுற, நீ தயங்குற. இப்போ ஒரு கிறிஸ்தவ உலகம் என்ன ஆயிட்டு தெரியுமா? உண்மையாவே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையோட இல்ல, இந்த கிறிஸ்தவ உலகம் இது ஒரு பிசினஸ், இதை ஒரு வியாபாரமாய் மாற்றி விட்டார்கள். என்றைக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை எடுத்து போட்டு இதை வியாபாரமாய் ஒரு ஊழியக்காரனோ ஒரு ஊழியக்காரியோ இல்லைன்றால் ஒரு விசுவாச பிள்ளையோ ஒரு கிறிஸ்தவனோ மாற்றுகிறானோ, இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு மன நிம்மதி, மன அமைதி, சந்தோஷம் கிடைக்கும்ன்றதுல சந்தோஷமே உருவாகாமல் போயிடும். அதனால நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த பூமியில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். ரட்சிக்கப்பட்டியாப்பா நீ அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்கல்ல, என்னங்க அர்த்தம்? அது ரட்சிக்கப்பட்டியானா என்ன அர்த்தம்? இந்த வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு சிலர். அப்படிப்பட்ட மக்களிடத்தில் நீங்கள் போய் கேட்டு பாருங்க, ரட்சிக்கப்பட்டுக்கிறியா அப்படின்னோடனே, நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன்னு சொன்ன உடனே, இல்லை நீ இன்னும் ரட்சிக்கப்படல, ஏன்னாக்கா நீ இது வரைக்கும் அந்நிய பாஷையை பேசுனதில்ல. நீ அந்நிய பாஷை பேசினாங்க தான் நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கிற. ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன்னா என்னங்க அர்த்தம்? அந்நிய பாஷை பேசினா தான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோன்றது அர்த்தமா? இல்லை. வாரம் தவறாமல் கோயிலுக்கு வந்தால் தான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோன்றது அர்த்தமா? இல்லை. பிரசங்கத்தை கேட்டே இருக்கிறோம், ஆண்டவருடைய பாட்டை பாடி துதிச்சுனே இருக்கிறோம் அப்படின்னா தான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோன்றது அர்த்தமா? இல்லை. ரட்சிக்கப்பட்டையா அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, சங்கீதம் 119 அதிகாரம் 155 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க, உங்க வேதத்தை எடுத்து. அந்த வேத வசனம் சொல்கிறது, ரட்சிப்பு துன்மார்க்கனுக்கு தூரமா இருக்கிறது, அவர்கள் தேவனுடைய பிரமாணங்களை தேடார்கள். அவர் சொந்த விரலினால் எழுதி கொடுக்கப்பட்ட பரிசுத்த 10 கட்டளையா அவங்க தேடுறது இல்லையா? பரிதபிக்கக்கூடிய ஒரு பரிதாபமான கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் என் அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, இந்த வசனத்தை கேட்டு தேவனுடைய பிரமாணம் எதுன்றதை நீ தேடி கண்டுபிடி. அவர் சொந்த வரலாறு எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு 10 பிரமாணம்ன்றதை மட்டும் நீ மறந்துடாத. அந்த 10 பிரமாணம் இல்லைனாக்கா அந்த பைபிளே இல்லை. அந்த 10 பிரமாணத்தை அஸ்திபாரமா வச்சு தான் இந்த 66 புத்தகங்களும் எழுதி இருக்குது. அதனால தான் இந்த பரிசுத்த வேதாகமம் அப்படின்னு சொல்றோம். அந்த பரிசுத்த 10 கற்பனை இல்லைன்னா அந்த 66 புத்தகமும் எழுதி இருந்திருக்க முடியாது. அது அஸ்திபாரம். மாடி கட்டடத்துக்குள்ள நான் உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். மாடி கட்டடத்து மேலே சுவர், அப்புறம் இது பிளாஸ்டிக் பண்ணது, செங்கற்கல், அப்புறம் ஏதோ கம்பி கிம்பி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அஸ்திபாரம் அங்கே கீழே போட்டு இருக்கிறாங்களே, அதை நம்மளால் பார்க்க முடியாது. We cannot able to see that foundation which is there under this building, my beloved young brothers and sisters in Christ. அதே போல தான் இந்த பரிசுத்த 10 கட்டளை இந்த வேதாகமத்தில் இருக்குது. இந்த 10 கட்டளையை அஸ்திபாரமா வச்சு எழுதப்பட்ட வசனங்கள் தான் செங்கற்கள் மாதிரி, கம்பிகள் மாதிரி. 10 கட்டளை இல்லைன்னா இந்த பைபிளே இல்லை. ஆனால் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் 10 கட்டளை ஒழிஞ்சிடுச்சு, அந்த 9 கட்டளையை பிடிச்சிக்கலாம், 1 விட்டுலாம் அப்படின்னு நீ நினைச்சியானா நீ தொட்டு போயிட்டேன்றது அர்த்தம். சத்ருவாகிய சாத்தானோட சேர்ந்து நீ கைத்தட்டின்கிறன்றது அர்த்தம். சாத்தானிக்கு நீ தோழனா இருக்கிறன்றது அர்த்தம். நண்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய பிரமாணம்னாக்கா முழுமையாக இருக்கணும். முழுமைக்கும் அந்த பிரமாணத்துக்கு நம்ம கீழ்ப்பஞ்சு நடந்தாக்காத்தான் அவர் மேலே நம்ம அன்பு பாச நேசத்தை வச்சிருக்கிறோம். அவரை நம்ம கேலி பண்ணல, அவரை நம்ம பரியாசம் பண்ணலை, அவரை நம்மளை மகிமைப்படுத்தணும், அவரை துதிக்கிறோம், அவரை துதிச்சு ஆர்ப்பரிக்கிறோன்றதை என்றைக்கும் மறந்துடாதீங்க. இதோட தொடர்ச்சி இன்னொரு பிரசங்கத்தில் இருக்கும். அதை நீங்கள் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இறைவன் சொந்த விரலினால் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த 10 கட்டளைக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்து
இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் வந்து சேருவோமா? கர்த்தர் தாமே கேட்ட வசனங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதற்கான சந்தேக கேள்விகள் உங்களிடத்தில் ஏதாவது இருந்தால் தயவு செய்து எங்களுடைய போன் நம்பர், தொலைபேசி எண்ணிற்கு நீங்கள் அழைத்து எங்களோடு கூட நீங்கள் பேசலாம். எங்களுடைய நம்பர் 9986127893. மறுபடியும் சொல்கிறேன், 9986127893. அல்லேலூயா. ஆமென்.